ஹாய் மக்களே, எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் முருகனுக்கே. மக்களே, நான் போன பதிவில் போட்டதோட ஜாயிண்ட் தான் நான் சொல்ல வர்ற கருத்துக்களை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நானும் இந்த நாட்டில் ஒரு இந்திய பிரஜை, எல்லாரும் அதுக்காண்டி மட்டும்தான் நான் பேசுறேன். இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் ஏன்னா சிவகாசியில் முழுக்க முழுக்க பிரேமலதா பையனுக்கு ஃபுல்லா ஆதரவு கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? ஒரு நல்ல மனிதரோட மகன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி கொடுத்தாங்க. சரிங்களா? அவங்களுடைய கல்யாண மண்டபம் பிரச்சனை ஆன பிறகுதான் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சாரு. அந்த மனுஷன் நல்ல மனுஷன், ரொம்ப நியாயமான மனிதன், நல்ல மனிதன், உயர்ந்த மனிதன். என்ன அந்த மனிதன் இந்த அம்மா போய் யார் அடிச்சாங்களோ, யார் தூத்துனாங்களோ அவங்க கூட போய் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, சென்ன பட்டணம் எல்லாம் தட்டணும், கை நீட்டி தட்டினா காசு மேல கொட்டணும். என்னத்தங்க கொண்டு போக போறீங்க? ரெடி நிலம் இப்போ ஒரு டம்ளர் விபூதி தாங்க. என்னத்தங்க எடுத்துட்டு போக போறீங்க? காசு கொடுத்தா என்னன்னாலும் செய்யலாமா? பாவம் இல்லைங்களாங்க மக்கள் உங்களை நம்பி தானங்க இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வந்து நல்லது பண்ண மாட்டீங்களான்னு தானங்க நினைக்கிறாங்க. ஒவ்வொரு பணத்துக்கும் உனக்கு அடிமையா இருக்கீங்களா மக்களே? நீங்க கூட அப்படிதான் இருக்கீங்களா மக்களே? ஒரு கோட்டருக்கும் ஒரு கோழி பிரியாணிக்கும் காசுக்கும் அடிமையா இருக்கீங்க. எல்லாமே வாங்கிக்கோங்க, எல்லாத்தையுமே ஏத்துக்கோங்க. நீங்க ஆனா யாருக்கு ஓட்டு போடுறீங்க? விசிலுக்கு போடுங்க. உண்மையிலே சொல்ற மக்களே, புதுசா வர்றவங்களுக்கு போடுங்க. அவர் வந்து நல்லது பண்ணுவாரு, பண்ணல அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்புங்க மக்களே. எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுங்க மக்களே. ஏன் எதனால நான் சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு யூடியூபர். இதுல நான் வர்றப்ப ஒன்லி காசு மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். ஆனா நான் உள்ள வந்த உடனே நம்ம கிட்ட பேசுற மக்கள், நம்ம கிட்ட நடந்துக்கிற மக்கள், என்னை நேரா பார்த்து பேசுற மக்கள், நமக்கு வைக்கிற நம்பிக்கையை பார்த்து நல்லத விஷயங்களை மட்டும்தான் பேசுறேன், நல்லதை மட்டும்தான் மக்கள்கிட்ட கொண்டு போறேன். உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா நம்பிக்கை வைங்க. ஏன் நம்ம எம்ஜிஆருக்கு நம்பிக்கை வைக்கலையா? கை தூக்கி விடலையா? அந்த எம்ஜிஆர் குழந்தை குட்டி இல்லாம நம்ம மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சுட்டு போகலையா? அவரு ஒரு மலையாளி தானே, ஏன் பண்ணலாம்? யாருனாலும் பண்ணலாங்க. தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்ம தமிழனுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க மக்களே. ஒருத்தரா நின்று களத்தில் இறங்கியிருக்காரு, அவருக்கு ஆதரவு கொடுங்க. இல்லைன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவரை ஒரு உண்டியிலன்னு வழி பண்ணிடுவாங்க. அவர் இந்த வட்டம் ஜெயிக்கணும். நம்ம எல்லாருமே அவருக்கு முக்கிய உதவி பண்ணணும். சரிங்களா? எல்லாம் நீங்க ஆதரவு கொடுங்க மக்களே. உங்களால மட்டும்தான் முடியும், நம்ம மட்டும்தான் முடியும். கண்டிப்பா கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும் நம்ம எல்லாருமே. சரிங்களா? நான் வந்து கட்சி விஜய பிடிக்கும்னோ இல்லை வேற யாரை பிடிக்கும்னோ இல்லை இவங்க வேணானோ அந்த மாதிரி நான் சொல்லவே வரல. எப்படி சீமானை ஏத்துக்கிட்டீங்களோ, சீமான் பாருங்க. ஐயோ, ஏன் கேக்குறீங்க? எல்லாம் பெட்டி தாங்க, எல்லாம் பெட்டி தான், காசு தாங்க. காசுக்காண்டி என்ன வேணாலும் திம்பானுங்க. ஆடை மேய்ங்க, மாடை மேய்ங்க. அவங்க பையன் அமெரிக்காவில் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமா, என்ன வளர்ச்சியோ அதை பேசுறதில்ல. ஆடு மாடு மேய்க்கிறத நான் தப்புன்னு சொல்ல வரலங்க. நானு என்ன வளர்ச்சியோ, வளர்ச்சி பாதையில என்னவோ அதை கொண்டு போறதுக்கு உண்டான வழிகள் யாரும் பார்க்கல. புரியுதுங்களா? மக்களே, சிந்திச்சு செயல்படுங்க. உங்க ஓட்டுக்களை வீணாக்கிடாதீங்க. உங்க ஒவ்வொருடைய ஓட்டும் ரொம்ப வேல்யூபிளான விஷயம். தெரியுதுங்களா மக்களே? ஊர் சேர்ந்து தேர் இழுப்போம், வடம் இழுப்போம். அந்த தேர் எல்லைக்கு வரட்டும், பாப்போம் மக்களே. நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும் மக்களே. நன்றி, வணக்கம்.